அழகி ஆடவைக்கியும் மேலழகி அரங்க வைக்கியும் பேரழகி சண்டாளி கிட்ட. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவிலேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி சூப்பரான ஒரு லவ் சாங் நீங்கள் வந்து ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி இப்படி வந்து ஒரு மாதிரி ஷார்ட்ஸ் மேலே வந்து பெஸ்ட்டாக நீங்கள் வந்து மேக் பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிஞ்சாலும் டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் இந்த ரேட் பண்ணும்போது ஐமோஸ் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் வந்து தரேன். நம்ம ஆப் இல்லாமல் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீங்களா பர்சன்ட் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது. லிங்க் எப்படி நீங்கள் வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ இருக்கும். பார்த்து வந்து ஃபைன் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் ஆப்ஷன் ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோன்னே கீழே பார்த்தா ஒரு மியூசிக் லேயருக்கான ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் கலர் லேயருக்கான லேயர் இருக்கும். மேலே லிரிக் லேயருக்கான லேயர்லாம் வந்து தந்துருப்பேன். இதுக்கான லிரிக்கான ஃபாண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி ஆப் வந்து ஒன் டைம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் டைமில் பார்த்தா 4:09 பார்த்தா அந்த ஆர்ட் பிக் டாப்னு சொல்லிட்டு சம் லேயர்லாம் குரூப் லேயர்லாம் இருக்கும். அந்த லேயரில் தான் உங்கள் பிக்கு நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து நார்மலாக பிக்கு வந்து ஆட் பண்ணலாம். இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். அதே நீங்கள் வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி அந்த ஆர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து பிக் வந்து ஷோ ஆகும். எப்படி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுற சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ணால் ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்து இந்த கலர் அண்ட் பேக்ரவுண்ட் லேயருக்கு அது வந்து அதுக்கான கண்ணை மட்டும் கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் இது மாதிரி ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் கலர் லேயருக்கான ஆப்ஷன் இருக்குது. அது வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் வந்து பண்ணிவிட்டு கேட்பா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் வந்து ஒன் சைடு ஒயிட் கலர் நெக்ஸ்ட் இன்னொரு கலர் இருக்கும். இந்த கலர் நீங்கள் வந்து வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறதா கூட சேஞ்ச் வந்து பண்ணிடலாம். இல்லை இருக்கிற கலரே ஓகேனா கூட நீங்கள் அந்த கலரை கூட விட்டுடலாம். இல்லை நீங்கள் வந்து பிக்குக்கு ஏற்ற மாதிரி கலரை நீங்கள் வந்து செட் வந்து பண்ண போகிறீங்கன்னா அது எப்படி செட் பண்ண சொல்ல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வந்து சேஞ்ச் வந்து பண்ணணும். என்ன பண்ணணும்னா இந்த ஹார்ட் டாபிக்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கா, இதே மாதிரி மற்ற எல்லா லேயருமே இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி தான் மற்ற எல்லா லேயர் இருக்கும். அந்த எல்லா லேயர்லையும் இந்த ஒரே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண பாருங்கள். எப்படின்னா பிக்குக்கான குரூப் லேயரை சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ரைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தா ஒரு ஆர்ட்டுக்கான லேயர் மட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் வந்துட்டு +ஐ செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் பண்ண பிக் வந்து எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா பிக்குக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பிக்கான ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர் வந்து சூஸ் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து செலக்ட் வந்து பண்ணுங்கள். நான் அந்த பிக் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் டேப்பில் ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக் வந்து ஆட் வந்து பண்ணிக்கிறேன். பிக் வந்து ஆட் பண்ணி முடிச்சோடனே இப்போ இந்த பிக் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஹார்ட் லேயருக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பிக்கோட எண்டில் பாருங்கள் ஒரு 3 லைனு அது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 லைன் கிளிக் பண்ணால் மாதிரி வந்து மூவ் பண்ணால் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணால் மூவ் வந்து ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ அந்த மேலே ஹார்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எண்டுக்கு வந்து போயிடுங்க. லைட்டாக சைடில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே இமேஜ் வந்து சூஸ் பண்ணிட்டு கீழே 3 கட் ஆப்ஷனில் தேர்ட் கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணி கரெக்டாக அந்த ஆர்ட்டினுடைய லேயருக்கு எண்டு அளவு தான் பிக்குக்கான எண்டு இருக்கும். எண்டு வந்து கரெக்டாக அந்த பிக்குக்கான எண்டு அந்த லேயர் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கீழே இருக்கிற இமேஜ் லேயர் சூஸ் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த தேட ஒரு ஸ்கேலுக்கான ஆப்ஷன் பாருங்க. ஒரு ஆப்ஷன் பாருங்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸ்கேல் மட்டும் இது மாதிரி வந்து பேக்கில் வந்து எடுத்துன்னு போங்க. இந்த அளவுக்கு வந்து எடுத்துன்னு வந்து போயிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ண போனால் சைடில் இருக்கிற ஃபில் அந்த ஆர்ட்டுக்கான இது ஃபில் பண்ணுறதுக்கு இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் வந்து போங்க. ஆட் எஃபெக்ட் வந்து போயிட்டு மேலே சர்ச் ஐக்கனில் வந்து டைல்ஸில் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து வரும். டைல்ஸ்னு சர்ச் பண்ணோன்னே இருங்க. ஓகே, டைல்ஸ்னு சர்ச் பண்ணால் ஒரு ரிசல்ட் வந்து வரும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா மிரர்னு ஒரு ஆப்ஷனுக்கும் அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிவிட்டு அந்த மிரர் வந்து எடுத்துக்கும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போனால் இந்த பிக்கு சூஸ் பண்ணிட்டு மோட்டர் வந்து போயிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக ஃபேஸ் வந்து சென்டர் தரலுக்கு செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக பேக் வாங்க. பேக் வந்து மூவ் வந்து பண்ணுங்கள். மூவ் வந்து பண்ணினா ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து பிக்கு இது மாதிரி இருந்தால் ஓகே விட்டுருங்க. பிக்கு வந்து நீங்கள் வந்து மிரர் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திறப்பலாம். நான் வந்து இந்த மிரர் ஆஃப் பண்ணால் பிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் சைடு வந்து மூவ் ஆகுது ஒன்று தெரியும். இருங்க ஒன் சைடு நான் மிரர் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு பண்ணுற பாருங்க. இது மாதிரி பிக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த சைடு மூவ் ஆகிட்டு இருக்கும். நம்ம என்ன பண்ணால் நீங்கள் வந்து பிக்கு வந்து மிரர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு பிக்கு நீங்கள் வந்து மிரர் வந்து யூஸ் பண்ணி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதை நீங்கள் வந்து பிக்குக்கு ஏற்ற மாதிரி மிரர் வந்து ஆட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் இதே மாதிரி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி மற்ற எல்லா ஆர்ட் குரூப்புக்கான லேயர்லையும் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னா நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் பிக்குக்கான கலர் எப்படி வந்து பேக்ரவுண்டில் வந்து செட் பண்ண சொல்லிட்டு அது சிம்பிள் தான்.
ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் கலர் லேயர் வந்து சூஸ் வந்து பண்ணுங்கள். சூஸ் வந்து கலர் ஆஃப்லேருந்து போயிட்டு இந்த கலருக்கான ஆப்ஷன் இருக்குல்ல இந்த சைடு அந்த கலர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த நிப்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் இது மாதிரி ஒரு பாயிண்ட் அவுட் மாதிரி ஒன்று வந்து ஷோ ஆகும். இந்த பிக்கில் எந்த கலர் வந்து நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ண போகிறீங்க அந்த கலர் மேலே மூவ் பண்ணி இந்த ப்ளஸ் வந்து செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் இருக்கிற கலர் பிக்குக்கான என்ன ட்ரெஸ் கலரோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்சர்வ் வந்து பண்ணி பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துரும். நீங்கள் அந்த டாட் மட்டும் செட் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து செட் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன வந்து பண்ண போகிறீங்கன்னா இதே மாதிரி அந்த லிரிக்கான லேயரில் நீங்கள் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு லிரிக்கான லேயரை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போயிட்டு அதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு இல்லை நெக்ஸ்ட்டு மேலே ஒரு லேயருக்கு சூஸ் பண்ணிட்டு கலர் ஆஃபில் வந்து போயிட்டு சேம் இதே கலர் ஆஃபில் நிப்பில் வந்து செலக்ட் பண்ணி கலர் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து ஏர் பட்டன் வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னா சேவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.